கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சுத்தத்தை விரும்புகிறவர்களாகவே காணப்படுகிறோம். சுத்தமில்லாத அசுத்தமான எதையும் நாம் தொடுவதில்லை. அவற்றை விலக்கி வைக்கிறோம். சுத்தமில்லாத மனிதர்களிடத்திலே விலகி சற்று இடைவெளி விட்டு செல்லுகிறோம், பேசுகிறோம். நம் தேக ஆரோக்கியத்திற்கே இந்த சுத்தம் தேவைப்படுகிறது. அப்படி சுத்தமில்லாம இருந்தா பல நோய் தொற்றுகள் நம் தேகத்தை கெடுக்கிறது. நம் உடல் தூய்மையை பாதுகாக்கவே இவ்வளவு விழிப்புணர்வு தேவை என்றால், நம் உள்ள தூய்மையை பாதுகாக்க நமக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வு தேவைப்படுகிறது? பாருங்க, ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழா ஒன்று நடக்க இருந்தது. அதில் அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், பெரும் பணக்காரர்கள், பல இலக்கியவாதிகள், விஞ்ஞானிகள் என பலர் கலந்து கொள்ளும் விழா. இதில் ஒருவனுக்கு பார்வையாளராக அழைப்பு வந்தது. அவனுக்கு மிகவும் சந்தோஷம். அதில் கலந்து கொள்வதிலே பெருமை. அவனுக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்ததென பெருமைப்பட்டான். தன்னிடத்தில் உள்ளவைகளிலேயே ஒரு ஆடைதான் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தது. அந்த ஆடையை அணிந்து சென்று விழாவின் முன் இருக்கையிலே அமர வேண்டும், எல்லோரும் தன்னை பார்க்க வேண்டும் என மனதில் எண்ணிக்கொண்டான். விழாவின் தேதியும் வந்தது. வேக வேகமாக குளித்துவிட்டு அந்த ஆடையை உடுத்த சென்றவனுக்கு அதிர்ச்சி. அந்த ஆடையை எடுத்து பார்த்தபோது அது கரை படிந்திருந்தது. ஓரிடத்திலே தறிவிடப்பட்டிருந்தது. எப்போதாவது இப்படிப்பட்ட விசேஷமான நாளில்தான் இந்த ஆடையை போடுவான். அப்படி இன்று எடுத்து போட நினைத்தவன் மிகவும் வருத்தமடைந்தான். கோபத்தில் அந்த ஆடையை வீசி எறிந்துவிட்டு, இனி எனக்கு தேவையில்லை என்று விலக்கினான். பின்பு ஏதோ ஒரு ஆடையை அணிந்து கொண்டு பின் வரிசையில் அவன் நின்றான், தலைகுனிவோடு. வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின்படியே நீதி நிறைந்திருக்கிற குற்றமில்லாத புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காண வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிற நாம எப்படிப்பட்ட விழிப்புணர்வு உள்ளவராய் வாழ வேண்டும்? ஆடையில் இருந்த கரையே அந்த விழாவின் முன்வரிசையிலே அவனை கொண்டு போய் சேர்க்க முடியாம பின்வரிசையிலே அவனை நிற்கச் செய்தது. இன்றைக்கு பாவக்கரையோடு பிழையுள்ள வாழ்வை வாழுகிற நம்மால் பரிசுத்தத்தோடு அவர் சன்னதியில் நாம் அவர் காணும்படி நிற்க முடியுமா? நம்மை விலக்கி போடுவார் என்பதனை அறிந்து கொண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ இறைவழி நடப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் உம்மை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய், உடல் தூய்மை மட்டுமல்ல உள்ள தூய்மை உடையவர்களாய் நீர் எங்களை மாற்றி வழிநடத்தும். ஆமேன்.